சென்னையில் ஓட்டு எண்ணும் மையத்தில் நடந்த ஒரு சம்பவம் தற்போது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. கண்காணிப்பு அறையில் வேலை பார்த்த ஊழியர் ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுங்களா? அது மட்டும் இல்லை, இது தேர்தல் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்புது. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறது OMT தமிழ் நியூஸ் சேனல். தமிழகத்தின் முக்கியமான அரசியல், சினிமா, சமூக அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. சென்னையில் ஓட்டு எண்ணும் மையத்தில் பணிபுரிந்த ஊழியர் ஒருவர் கண்காணிப்பு அறையில் இருந்தபோது ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்ததா தகவல் வெளியாயிருக்கு. இந்த சம்பவம் நடந்தது மிகவும் முக்கியமான நேரத்தில் தான். வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு மிக முக்கியமான கட்டத்தில் இருந்தபோது இந்த கண்காணிப்பு அறை என்ன பண்ணும்? அனைத்து கேமரா வீடியோக்களையும் கண்காணிக்கும். ஓட்டு பெட்டிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும். எந்த விதமான முறைகேடும் நடக்காதபடி பார்த்துக்கொள்ளும். ஆனால் இதே நேரத்தில் ஒரு ஊழியர் படம் பார்த்தது பெரிய அலட்சியம் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஏன் இவ்வளோ முக்கியம்னா, தேர்தல் பாதுகாப்பு மீதான நம்பிக்கை பாதிப்பு. அதுக்கப்புறம் அதிகாரிகள் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார்களா, இல்லை இன்னும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இதையடுத்து அந்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை கைது செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது சாதாரண விஷயம் இல்லை, தேர்தல் நேரத்தில் இப்படி கண்டிப்பாக செய்யக்கூடாது, மற்றவர்கள் ஒருத்தர் பண்ணியதற்காக முழு சிஸ்டத்தை குறை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சம்பவம் சரியா? அந்த ஊழியருக்கு கடுமையான தண்டனை வேணுமா? உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மறுபடியும் ஒரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம்.